இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது சிவகுமார் கதை சொல்லும் பொழுது நான் நல்லா சிரிச்சேன், என்ஜாய் பண்ணேன். ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு டக்குன்னு மனசுல ஒட்டின இடம் வந்து ராதிகா மேம்கிட்ட கேட்பாங்க பசங்க எல்லாமே. வார வாரம் பாலசரவணன் கேட்பாரு, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரைக்கு போனியே, எங்க தான் அத்தா போன அப்படின்னும் போது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. என்ன பண்ணியிருப்பாங்க அங்க போய் ஏதாவது பணம் சம்பாரிச்சிருப்பாங்களா, ஏதாவது வேலை ஏதாவது பார்த்துருப்பாங்களா, தொழில் இல்லை அங்க ஏதாவது காசு கிடைச்சிருக்குமா, என்னென்னமோ யோசிச்சு பார்த்தேன். அவர் ஓபன் பண்ண விதம் வந்து அவங்க அழகா பொரிக்கடலை சாப்பிட்டுட்டு ஜாலியா வர்றாங்கன்னாரு. அந்த இடத்துல இருந்து எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். நமக்குன்னு நம்ம வாழ்க்கையில் 5 நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்றோமான்றத அந்த இடத்துல ஆரம்பிச்சாரு சிவா. அது எனக்கு அப்படியே எனக்கு இப்ப சொல்லும் போது எனக்கு சிலிர்க்குது. அங்க ஆரம்பிச்சு அந்த கதை வந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த இடத்துலயே முடிவு பண்ணிட்டேன், இது பயங்கரமான தாட்டுன்னு. ஏன்னா முதல்ல நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது தான் முதல் இதுன்னு நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையில. நம்ம என்னைக்காவது எவ்வளவு நாள் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருந்திருப்போம், இல்லை எத்தனை முறை நம்ம நிம்மதியா ஃபீல் பண்ணியிருப்போம், அப்பாடா ஓகே. ஏன்னா பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. அதுக்கு நடுவில் நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை இந்த படத்துல சிவா சொல்லும் போதுலேருந்து எனக்கு இந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. அப்படியே கடைசியா பேசின வரைக்கும் அப்ப முடிவு பண்ணதுதான் இந்த படத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அண்ட் அந்த சீன் சொன்ன உடனே சிவா நீ பயங்கரமான ஆலியா, கதை சொல்லும்போது ரொம்ப சாஃப்டா அப்படிதான் இருக்கும். கதை சொல்லும்போது ரொம்ப 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 தூரத்துல இருந்தாலும் இந்த கதை கேட்கவே கேட்காது, பக்கத்துல போய் தான் கேட்கணும். அன்னைக்கு ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிரும், ஓடிரும், லாபம் வந்துடும் அந்த ஆங்கிள்குள்ள நான் இல்லவே இல்லை. ஒரு சூப்பர் படம் நம்ம பண்ண போறோம், ஒரு சூப்பர் படம் பண்ண போறோம், ஒரு செம படம் பண்ண போறோம் அப்படின்றது மட்டும்தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. கலை வந்து இந்த படத்துடைய நம்பர்ஸ்லாம் பேசினாரு. நான் ஆடியோ லான்ச்சில் சொல்லிட்டேன், இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி லாபம்னு. நான் அன்னையிலேருந்து இதோட நம்பர்ஸை பற்றி நான் பேசுகிறத விட்டுட்டேன். நான் என்னெல்லாம் ரசித்தேனோ அது எல்லாத்தையும் ஆடியன்ஸ் அதே இடத்துல கை தட்டும் போதும், அதே இடத்துல விசில் அடிக்கும் போதும், அதே இடத்துல அவங்க கண் கலங்கும் போதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிவா. அந்த டைம்லலாம் நான் யோசிச்சது என்னென்னா, நம்ம ஒரு பயங்கரமான தயாரிப்பாளர், நம்ம ஒரு பயங்கரமான நடிகர்லாம் இல்லவே இல்லை, நம்ம ஒரு நல்ல ரசிகன் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த சினிமாவும் படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது விமர்சனங்கள்லாம் சில இது வந்துட்டே இருக்கும்போது நம்மளை அது குழப்பி விட்டுரும். எனக்கு அது நடந்திருக்காது. அப்போ குழப்பும் போது நம்மளுக்குள்ள இருக்க ஏன்னா எனக்குள்ள இருந்த ரசிகன் தான் என்னை இந்த சினிமா கூட்டிட்டு வந்திருக்கான். வேற யார் கூட்டிட்டு வருவான்? அந்த ரசிகன் தான் கூட. அவன் கரெக்டா இருக்கானா, அவன் அலைவா இருக்கானான்றதுல எனக்கு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த குழப்பத்தை மொத்தமா தீர்த்தது இந்த தாய் கிழவியும் சிவகுமார் முருகேசனும் தான்.